இந்த ஒழுங்கையை பாவித்து கொண்டிருக்கிற காலத்திலிருந்து ஆரம்பத்தில் தார் போட்டிருந்தது. அது பிறகு போடாமலேயே அவர்கள் விட்டு விட்டார்கள். அது பிறகு இந்த மழை பெய்கிற காலங்களில் எல்லாம் இடிஞ்சி விரவல் எல்லாம் போய் இன்னைக்கு இருக்கிற ஆக்களை பாதித்தது, கடுமையாக பாதித்தது. அப்புறம் ஐயாவங்க இந்த முறை வந்த மெம்பர் மாறவங்க அவர்கள் உதவியின் மூலமாக எங்களுக்கு இந்த ரோட்டு போட்டு தரதுக்காக அவ்வளோ ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மாநகர முதல்வர் அவர்கள் இந்த எங்களுடைய மெம்பர் 17ஆம் வட்டார மெம்பர் அவர்கள் உதவியுடன் நாங்கள் ஒரு திறமையான ஒரு பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இந்த ரோட்டு மக்கள் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தாழ்மையுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநகர சபையின் புளியந்தீவு வட்டாரத்துக்கான எமது நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்படுகின்ற வீதியானது அதிகார் வீதியின் 2ஆம் குறுக்கு வீதியாகும். இந்த வீதியானது மாநகர சபையின் 2025ஆம் ஆண்டுக்கான வட்டாரத்துக்கான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினர் யுதீஸ்வரன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பிரதேச மக்களின் சிபார்சுக்கு அமையவும் மிகவும் மோசமாக மழை காலங்களிலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த வீதி இன்று புனரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. உண்மையில் இந்திய வீதியை போடும் முன்பு நாங்கள் இந்திய வீதியை வட்டாரத்துக்குரிய உறுப்பினர் அவர்களுடன் வருகை தந்த இந்த வீதியை பார்வையிட்டிருந்தோம். இந்த வீதியானது மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இந்த நகரத்துக்குள்ளே இப்படி ஒரு வீதி இருக்கிறதா என்கின்ற அளவுக்கு எங்களது கவனம் இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு எங்களை தள்ளியிருந்தது. அந்த வகையிலே தான் இன்று இந்த வட்டாரத்துக்கான இந்த 2ஆம் குறுக்கு அதிகார் வீதியின் 2ஆம் குறுக்கு வீதியானது இங்கே புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையிலே எமது மாநகர சபை மக்கள் பணிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு வட்டாரத்துக்கான வேலைகள் குறிப்பிட்ட வட்டாரங்களின் உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் சிபார்சுக்கு அமையவும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் தலா 2 மில்லியன் ரூபாய் செலவிலே 2025ஆம் ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று முடிவுறும் தருவாய்க்கு வந்திருக்கின்றது. இந்த வீதியானது நான் பிறந்த நாள் முதலே இப்படிதான் காணப்படுகிறது. மிகவும் மோசமடைந்த நிலையில் இது இருந்ததை நாங்கள் அறிஞ்சோம். இந்த எலெக்ஷன் கன்வென்சிங்கு வேறு நேரம் கூட இந்த வீதியில் நடந்து வரக்கூட இயலாத அளவுக்கு பள்ளமும் படுகொலியுமான வீதியாக காணப்பட்டது. இதை எங்களுடைய மேயர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். எங்களுடைய முதல்வரினுடைய எனக்கு ஒதுக்கப்பட்ட வட்டார நிதியினூடாக செய்யப்பட்ட முதலாவது வேலை இந்த புளியந்தீவில் இந்த வேலையாக அமையுது. ஆனால் இதுக்கு எங்களுடைய கௌரவ மேயருக்கு நாங்கள் முதல்வருக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இதே போல் நாங்கள் அதிகார் வீதியில் இருக்கிற 1ஆம் குறுக்கு 2ஆம் குறுக்கு 3ஆம் குறுக்கு என 2 வீதிகளும் இந்த 2 மில்லியன் வேலை திட்டத்துக்கூடாக நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். இதே போல் 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஆனப்பந்தி கோவில் வீதியில் இருக்கிற 2ஆம் குறுக்கு 3ஆம் குறுக்கு அந்த வீதிகளையும் நாங்கள் புனரமைக்க இருக்கிறோம். எனவே இந்த மட்டக்களப்பு மாநகர சபையில் பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிற நாங்களும் கட்சி பேதமின்றி எங்களோட மக்களுக்கான மக்கள் சேவையை செய்கிறதுல முன்னிப்பாகவும் அவதானமாகவும் இன்றைக்கு நாங்கள்
அது என்ன தேவையோ தேவையறிந்து செயற்படுற விதத்தில் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குகிற இந்த கௌரவ மேயர் கௌரவ மாநகர சபை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொறுத்த மட்டும் மட்டக்களப்பு மாநகர சபை மட்டும்தான் இந்த கட்சி பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒற்றுமையாக இணைத்து கொண்டு இந்த மக்களுக்கான சேவையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறத நான் மனமகளே சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏண்டா ஏனைய சபையில் எடுத்துக்கொள்ள போனோம்னு சொன்னால் அனைத்து சபையிலையும் ஒரு ஆளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குரோத போக்குலையும் இருக்காங்க. அது இல்லை, நாங்கள் வந்தது இன்றைக்கி மக்களுக்கான சேவைக்காகத்தான். நாங்கள் இன்றைக்கி இந்த போட் கேட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களை வெள்ளை வச்ச மக்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கணும். போது அரசியல்ன்றது அதுக்கு அப்பாற்பட்டது. எனவே எங்களோட மக்களுக்காக இந்த ரோட்டை எங்களுக்கு போடுவதற்கு பூரணமாக ஒத்துழைப்பு தந்த எங்களோட மாநகர சபை கௌரவ மேயர் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோட சேர்ந்து செயற்பட்ட என்னுடைய தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.